எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற கதை கழுதையின் இதயம். ஒரு சமயம் ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம் ராஜாவா இருந்துச்சு. அந்த சிங்கம் என்ன சொன்னாலும் காட்டு விலங்குகள் தவறாம செஞ்சுட்டு வந்ததுங்க. அந்த சிங்கத்துக்கு மந்திரியா ஒரு குள்ளநரி இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு வேட்டக்காரனோட அம்பு சிங்கத்தோட உடம்ப கிழிச்சிடுச்சு. அம்பால அடிபட்ட சிங்கம் அங்கிருந்து தப்பிச்சு தன்னோட குகைக்கு போயிடுச்சு. ஆனா சிங்கத்துக்கு காயம் கொஞ்சம் ஆழமா இருந்ததால குகையிலேயே இருந்துடுச்சு. சுயமா வேட்டையாடி தன்னோட பசிய தீர்த்துக்கக்கூடிய நிலையில அந்த சிங்கம் இல்ல. சிங்கத்தோட உடம்பு பலவீனமாவும் இருந்தது. ஒரு நாள் சிங்கம் தன்னோட மந்திரியான குள்ளநரிக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. நான் வெளியே போய் சுயமா வேட்டையாட முடியாத நிலையில இருக்கேன். நம்ம வைத்தியரான கரடி என்னோட காயத்துக்கு ஒரு மருந்து சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த காயம் ஆறணும்னா கழுதையோட காதும் கழுதையோட இதயமும் எனக்கு சாப்பிட வேணும். அப்பதான் எனக்கு இந்த காயம் பூரணமா குணமாகும். நீ எங்கிருந்தாவது ஒரு கழுதிய கூட்டிட்டு வா. அந்த கழுதையோட காதும் இதயமும் சாப்பிட்டுட்டு நான் சரியாயிடுவேன். அதுக்கப்புறம்தான் என்னோட வேட்டையை நான் தொடர முடியும் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ சிங்கம் சொன்னதை கேட்ட குள்ளநரி பணிவோட, ஆகட்டும் ராஜா, நீங்க சொன்னபடியே கழுதைய கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுச்சு. ஒரு பண்ணையார் வீட்ல இருந்த கழுதைய குள்ளநரி பார்த்தது. அது கிட்ட போய் அன்பு காட்டுற மாதிரி, நண்பா, இப்பெல்லாம் நீ ரொம்ப இளைச்சு போற தெரியுமா அப்படின்னு சொல்லுச்சு. என்னோட எஜமானனுக்கு வேலை செஞ்சு செஞ்சு அவங்க சுமைய தாங்கி தாங்கி இளைச்சிதான் போயிட்டேன் அப்படின்னு கழுத சலிப்பா பேசிச்சு. நண்பா, அப்படின்னா நீ எதுக்காக இங்க இருக்கணும்? என் கூட வா, உன்னை ஒரு அற்புதமான காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன். அங்க உனக்கு சொர்க்கத்துல வாழற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு குள்ளநரி. உடனே கழுதையும் குள்ளநரி பேச்ச நம்பி அது பின்னாலேயே போச்சு. கழுதைய பார்த்ததும் அது மேல சிங்கம் பாஞ்சு நகத்தால கீறிடுச்சு. சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படியோ கழுத தப்பிச்சு ஓடிப்போச்சு. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலையேன்னு சிங்கம் ரொம்ப நொந்து போச்சு. திரும்பவும் கழுதைய கூட்டிட்டு வர சொல்லி குள்ளநரி கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு குள்ளநரி சரின்னு சொல்லி கழுதைய தேடி போச்சு. நண்பா, எதுக்கு நீ பயந்து ஓடி வந்துட்ட? என்னாச்சு அப்படின்னு ஒன்னும் தெரியாத மாதிரி கழுதைய பார்த்து கேட்டுது. நரி மாமா, என்ன ஏதோ ஒரு மிருகம் கொல்ல வந்தது, அதுதான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு கழுத சொல்லுச்சு. அத கேட்ட குள்ளநரி பயங்கரமா சிரிச்சுது. அதெல்லாம் உன்னோட பிரம. உன்னை கொல்லக்கூடிய மிருகம் அங்க எதுவுமே இல்ல. நான் அந்த காட்டுல சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன போலவே நீயும் சந்தோஷமா இருக்கணும்னா கட்டாயம் காட்டுக்கு வரணும் அப்படின்னு திரும்பவும் போய் சொல்லுச்சு. சந்தோஷமா இருக்கலான்னு நினைச்சு அறிவில்லாத கழுத குள்ளநரி பேச்ச கேட்டு திரும்பவும் போச்சு. கழுதைய எதிர்பார்த்து காத்திருந்த சிங்கம் அத கொன்னுட்டு குளிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு நரிய காவல் வச்சுட்டு நதிக்கரைக்கு போச்சு. சிங்கம் குளிச்சிட்டு வரதுக்குள்ள குள்ளநரி கழுதையோட காதையும் இதயத்தையும் சாப்பிட்டுடுச்சு. சிங்கம் வந்து பாக்கும்போது கழுதையோட காதும் இதயமும் இல்ல. நரி கிட்ட கேட்டது சிங்கம். இந்த கழுதைக்கு காதும் இதயமும் இல்லவே இல்ல. ஒருவேளை இருந்திருந்தா இந்த கழுதை திரும்பவும் இங்க வந்திருக்குமா என்ன அப்படின்னு பதில் சொல்லுச்சு. குள்ளநரி சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்கலாமோன்னு தோணுச்சு சிங்கத்துக்கு. அதனால அந்த குள்ளநரி சொன்னதை நம்பிடுச்சு. சரி சரி, இந்த தடவை நீ கூட்டிட்டு வரும்போது காதும் இதயமும் இருக்கிற கழுதையா பார்த்து கூட்டிட்டு வா அப்படின்னு குள்ளநரி கிட்ட சொல்லிச்சு சிங்கம். சரியான ஏமாந்த கோழி ராஜான்னு சிரிச்சுக்கிட்டே குள்ளநரி அங்கிருந்து போயிடுச்சு. பாத்தீங்களா, இதுதான் இன்னைக்கான கதை, கழுதையின் இதயம். இன்னொரு கதையில திரும்பவும் சந்திக்கலாம். இந்த கதையோட உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.